இருக்கீங்க. திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் ஸ்டடிவேல் டாட்டா ஏஐஏ லைஃப் அண்ட் அட்வைசர் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து பாங்க ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஒரு காப்பீட்டு முகவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த பயணி கிட்ட வந்து இந்த காப்பீட்டு முகவர் வந்து ஸோ ஏதாவது பேசுகிறாங்கிறது ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த பயணி வந்து இவர் காப்பீட்டு முகவர் வந்து சொன்னோடனே ஏதாவது பாலிசி இதை கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார். பட் இருந்தாலும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். சப்போஸ் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்றதுக்கு, கேளுங்க சார், தயங்காமல் கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இந்த ஒரு 2 நாள் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகல அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுட்டு போவீங்களே, அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. சப்போஸ் 2 மாதம் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகல அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காரு. சப்போஸ் பர்மனெண்ட்டாக வந்து நீங்கள் வீட்டுக்கே போகலை அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்து வைப்பீங்க, யோசனை பண்ணிக்கிங்க கேட்டதுக்கு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டார், ஷாக் ஆகிட்டார். இந்த மாதிரி கேள்வி வந்து எனக்கு யாரும் கேட்டதில்லை. பட் ஆனால் வந்து தெரியல சார், அதை யோசனை பண்ணதில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படி யோசனை பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கா? ஸோ சப்போஸ் வந்து கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க, பர்மனெண்ட்டாக வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டு ஸோ குழந்தைங்க மனைவி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கொடுத்து வச்சுருக்கோம், வீட்டில் எவ்வளோ வந்து சேமிச்சிருக்கோம், திங்க் பண்ணிங்களா? உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க. அதை பற்றி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்து தெரியல அப்படின்னா நாங்கள் சொல்யூஷன் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ நான் வந்து வாங்க லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 89 வந்து டாட்டா கன்சர்னில் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைட்டன் கம்பெனியில் இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்த்திங்கன்னா வந்து 4 வருடமாக வந்து டாட்டா ஏ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9842399422. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன்ஸ், சேவிங் சொல்யூஷன்ஸு, குழந்தைங்களுடைய எஜுகேஷன் சொல்யூஷன்ஸு, குழந்தைங்களுடைய வெட்டிங் பர்பஸ்க்கான சொல்யூஷன்ஸு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர் வந்து 60 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளானு எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் எஸ்பெஷலி வந்து 35 வயசுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்க வந்து சேலரி பீப்புளாக வந்து இருந்தாங்கன்னா மினிமம் 5 லட்ச ரூபா அந்த இன்கம் இருக்கணும். அவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் இருக்காங்களோ அவங்க 7.5 லட்சம் யார் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 crore வந்து எலிஜிபிள் இருக்குது. விழுப்புரம் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9842399422. ப்ளஸ் இந்த ஐடி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு